ஓம் को अत्ययं ते धूरी गारुतस्य शिमीवतो भामिनो दुर्हृणायोन् आसन्नेषामप्सु बाहो माजो भून् येषां भृत्यामृण धत्सजीवात् अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखरगुरुं प्रणमामि बुधान्वहं सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अत्र समागतानां भूसराणां पादारविन्देषु अस्माकं नमस्कारान् निवेद्य किञ्चित् द्राविडभाषया शिष्याणां सकाशे वक्तुम् उत्सहे இப்பேற்பட்ட இந்த சபையில் வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விசேஷமாக டாக்டர் அருணசுந்தரம் சார் சொல்லும்போது குழந்தைகளுக்கு வேதாத்தியனம் பண்ணுறா, சம்ஸ்கிருதம் அத்தியனம் பண்ணுறவா ரொம்ப கம்மியாக இருக்கா, இல்லை சம்ஸ்கிருதம் சாஸ்திராத்தியனம் பண்ணுறா, வேதாத்தியனத்தினுடைய மகத்துவம் தெரியல, அது கம்மியாக இருக்குது. அதனால் அதனுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அது அவசியமாக சொல்ல வேண்டிய விஷயந்தான். ஏன்னாக்க நம்மளுடைய பாரத தேசத்திற்கு ஏன் உலகத்திற்கே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது, உலகத்தையே ரட்சிக்கக்கூடியது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரத தேசம். பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி கர்மானுஷ்டானங்கள் பண்ணக்கூடிய மனுஷியால் தான் உலகத்தையே நம்மளாம் ரட்சிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய வேதங்கள். அந்த வேதத்தை சுஸ்வரமாக உச்சாரணம் பண்ணி சொன்னால் மட்டும்தான் லோகத்துக்கு க்ஷேமமானது உண்டாகும். அதை சுஸ்வரமாக எப்படி வேதம் இருக்கோ இருக்கிற பிரகாரம் அப்படியே அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு வந்து அவசியமாக வேதபாஷ்யம், லக்ஷணம், ஷடங்கம், சாஸ்திரம் இது ரொம்ப அத்தியாவசியமாக இருந்துட்டுருக்கு. இதுக்கு பிரகிருத்தியாக இருக்கக்கூடியது சம்ஸ்கிருத பாஷை அப்படிங்கிறது. பொதுவாக நம்ம எந்த கர்மானுஷ்டானங்கள் பண்ணினாலும் சம்ஸ்கிருதம் இல்லாமல் ஒரு கர்மாவை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சந்தியாவந்தனத்துலேருந்து ஆரம்பித்து அச்சுதாய நமஹா அப்படின்னாலக்கு அச்சுதனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு எல்லா காரியக்கிரமங்களும் சம்ஸ்கிருத பிரதானமாக இருந்துட்டுருக்கு. சம்ஸ்கிருதம் நாம தெய்வீ வாக் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அதாவது தேவ பாஷை அப்படின்னு பேர். உலகத்தில் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். லோகத்தில் இந்த சர்ச்சை வந்துன்னு இருக்கு, எந்த பாஷை முதல்ல வந்தது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த 2 பாஷைக்குள்ளே நம்ம இருந்துட்டு இருக்கோம். சமஸ்கிருதத்துலேயும் நம்ம இருக்கோம், தமிழ்லேயும் இருக்கோம். ஆனால் ஒருத்தர் சர்ச்சை பண்ணிட்டு இருக்கா எது அப்படின்னு சொல்லி அது அவசியம் கிடையாது. ஆனால் லோகத்தில் நம்ம பார்க்கும்போது நிறையா பேர் சொல்லுவா, நான் வந்து குஜராத் பிராமணா, ஹிந்தி பிராமணா, மராட்டி பிராமணா, கன்னட பிராமணன், தெலுங்கு பிராமணன், தமிழ் பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மாதிரி ஒருத்தர் இருக்காளான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பிராமணா அத்தனை பேருக்குமே மாதృபாஷை அப்படிங்கிறது சமஸ்கிருதம் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் நம்ம வந்து அந்தந்த பிராந்தியத்தில் பிறந்ததுனால நம்ம வந்து தமிழ் பிராமணான்னு சொல்லிக்கிறோம். தமிழ் பிராமணன் பிராமணாலே கிடையாது. பிராமணன் சொன்னாலே அவன் வேத நெறியில் வந்தவன் தான், சனாதன தர்மி தான், எந்த சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்ட நம்மளுடைய மாதృபாஷையை முதல்ல நம்ம கற்றுக்கணும். நம்ம ஆற்றுல பேசும்போது, வீட்டில் கிரகத்தில் சம்பாஷணம் பண்ணும்போது சம்ஸ்கிருதத்திலேயே பேசிகிட்டு இருந்தாக்க குழந்தைகளுக்கெல்லாம் அந்த சம்ஸ்கிருத பாஷை ஒரு சிரமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆற்றுல இருக்கிற 3 வயசு 4 வயசு 2 வயசு குழந்தைகள் கூட தமிழில் நன்னா ஸ்பஷ்டமாக பேசுகிறான். தமிழ் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஆனால் பேசும்போது மட்டும் தமிழ் நன்னா பேசுகிறான். என்ன, நம்ம ஆற்றுல அபியாசம் பண்ணி அவளுக்கு தமிழ் வந்து ரொம்ப சரளமாக வந்துடுறது. அதே மாதிரி நம்ம சனாதன தர்மிகள் அத்தனை பேருமே நம்மளுடைய குடும்பத்தில் குழந்தை பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து சமஸ்கிருதத்திலேயே பாஷணம் பண்ண ஆரம்பித்தோன்னாக்க இது வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு சிரமமான பாஷை அப்படிங்கிறது யாருக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அவசியமாக சமஸ்கிருதத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதோடு இல்லாமல் வேதாத்தியனம் பண்ணி அதை வந்து வேதாத்தியனம் பண்ணுறது அப்படிங்கிறதே லோகக்ஷேமத்திற்காக, அதனுடைய
பிரயோஜனம் வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானங்களை பண்ணுறதுக்காக. நான் கர்மானுஷ்டானங்கள் எந்த கர்மா பண்ணாலும் அது வந்து குருமுகமாக நம்ம சொல்லிக்கிறோம், அது அனுஷ்டானம் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் ஒரு சர்ச்சை வந்துடுத்தோ அல்ல பிரயோக காலத்தில் அக்ஷரம் சரியாக சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையெல்லாம் வரும்போது உபாகர்மா விஷயங்கள் வருது, எத்தனை யாக விஷயங்கள் வருது. எல்லா விஷயத்திலையுமே நம்மளுடைய சர்ச்சை வந்துடுத்தோ சந்தேகம் வந்துடுத்தோ அப்படின்னாக்க அநேகமான கிரந்தங்கள் நம்மளுடைய சமஸ்கிருதத்தில் சாஸ்திரத்தில் இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய சமஸ்கிருதம் தர்மசாஸ்திரம் அப்படிங்கிற சாஸ்திரங்களில் எத்தனை கிரந்தங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பித்தோன்னாக்க மினிமமாக ஒரு 24 மணி நேரம் போராது. இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய கிரந்தங்கள் ரொம்ப சமிருத்தியாக இருக்கக்கூடிய கிரந்தங்கள் எதில் இருக்குன்னாக்க நம்மளுடைய மாதிரி பாஷையான சம்ஸ்கிருத பாஷையில் மட்டும்தான் இருக்குது. பாக்கி எல்லா பாஷையிலும் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கா. வீடு கட்டுறதுக்கு வேண்டிய சாஸ்திரம் இருக்குது, அர்த்த சாஸ்திரம், எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்குது. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் நம்ம வந்து அவசியமாக சமஸ்கிருதத்தை தெரிஞ்சுட்டே தீரணும். நம்ம கர்மானுஷ்டானங்கள் பண்ணும்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய தமிழ் மாதிரி பாஷை தமிழ், சமஸ்கிருதம், அது மாதிரி கன்னடம், எத்தனையோ பாஷைகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் சமஸ்கிருதத்தை தவிர சமஸ்கிருதத்திலேயே கர்மானுஷ்டானங்கள் பண்ணும்போது பேசப்படாது அப்படின்னு சாஸ்திரம். கர்மானுஷ்டங்கள் எந்த கர்மாக்கள் பண்ணினாலும் மத்தியத்தில் நம்ம வந்து பேசக்கூடாது. பேசினாக்கா அந்த கர்மாவுக்கு லோபமானது வந்துடும். அயக்ஞாம் வா வியாகிருத்திய மகா வியாகிருத்தீர் ஜபேத் இதம் விஷ்ணுரி தீவா. நம்ம வேற ஒரு பாஷையில் பேசிட்டோம் அப்படின்னாக்க பூர்புவஸ்வஹா அப்படின்னு சொன்னாதான் மேலே கர்மா பண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரம். அதுக்கு சொல்லாமல் பண்ணினோன்னே பின்னாடி பண்ணக்கூடிய கர்மாக்களும் முன்னாடி பண்ண கர்மாலும் சரிதார்த்தம் ஆகாது. அப்படி இல்லைன்னாக்க இதம் விஷ்ணுங்கிற ஒரு மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படின்னு இருக்கு. இது எந்த பாஷையிலுமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அப்படி தவிர்க்க முடியாமல் ஒரு சர்ச்சை வந்துருத்தோம் அப்படிங்கிற சமயமாக இருந்தாக்க ஏற்கனவே சொன்ன பிரகாரம் சமஸ்கிருதம் நாம தெய்வீ வாக்கு, தேவர்களுடைய பாஷையாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தினால நம்ம கர்ம மத்தியில் பாஷணம் பண்ணினாக்க அது தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அவகாசம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் நிறையா 2 பேஜுக்கெல்லாம் தயார் பண்ணிட்டு கொண்டு வந்தேன், நிறையா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அவகாசம் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு எதை சொல்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை. இருந்தாலும் இந்த குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமானது என்ன அப்படின்னு கேட்டாக்க, நம்ம நிறையா கோவிலுக்கு போகிறச்சே அர்ச்சகாலாக இருக்கிறவாள்லாம் ஒரு பல பேர் விஷிகாலாக இருக்கா. இவாளுக்கெல்லாம் சிவாச்சாரியன்னு பேர். சிவனுக்கே இவாளெல்லாம் ஆச்சாரியன். அப்போ சிவனுக்கு பூஜை பண்ணக்கூடியவா, சிவனுக்கு நம்ம ஆச்சாரியனாக இருக்கோன்னு எந்த அளவுக்கு ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்தால் நமக்கு அந்த பேர் வந்து சிவாச்சாரியன்னு கிடைக்கும். அப்படி பார்க்குறச்ச விஷிகன் நிறைய பேர் இருக்கா. எல்லாம் இந்த குழந்தையெல்லாம் பார்க்குறது அத்தனை பேரும் சிக்கையை வச்சுன்னு இருக்கா. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்றை மட்டும் சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன். வேதாத்தியனை பண்ணுறச்ச சம்ஹிதை, பிராமணம் எல்லா வேதத்துலையும் இருக்குது. பதம், கிரமம், ஜட்ட, கணம் அப்படின்னு அத்தியனம் பண்ணுற விகிருதி பாகங்கள்லாம். ஆனால் ஒரு பிராமணனும் அவசியமாக அத்தியனம் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தா சம்ஹிதை, பிராமணம், அதோடு சேர்ந்து ஷடங்கம், வேதபாஷ்யம், லக்ஷண கிரந்தங்கள், இது 5 ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். பிரகிருத்தமான பாட்டம், விகிருத்தியாக இருக்கக்கூடியது தான் பதம், கிரமம், ஜட்ட, கணம். அது விகிருத்தி பாகங்கள் அத்தியனம் பண்ணால் பாக்கியம், சந்தோஷம். அத்தியனம் பண்ணாட்டினாக்க எந்த தோஷமுமே கிடையாது. சம்ஸ்கிருத சாஸ்திராத்தியனம் பண்ணுறவா எல்லாருமே குறைஞ்சபட்சம் சம்ஹிதையும் பிராமணத்தை மட்டுமாவது அத்தியனம் பண்ணணும். சம்ஹிதையும் பிராமணத்தையும் அத்தியனம் பண்ணுறவா குறைஞ்சபட்சமாக ஒரு சாஸ்திரத்தையே அத்தியனம் பண்ணி அதுக்கு உபாங்கமாக இருக்கக்கூடிய ஷடங்கம், வேதபாஷ்யம், லக்ஷணம் இதெல்லாம் அத்தியனம் பண்ணினாக்க தான் ஒரு பூர்ணமான ஒரு அத்தியாயியாக ஆக முடியும். அதனால தான் லோகத்துக்கு க்ஷேமம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. மேலும் நம்மளுடைய சமஸ்கிருத கலாசாலையில் நிறையா குழந்தைகள் பல 100 வருஷங்களாக தயாராகி பெரிய வித்வான்களாக பிரகாசிச்சுருக்கா. மேலும் நிறையா பேர் பிரகாசிக்க போகிறா. இந்த சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி எனக்கு வந்து 2 வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியமானது கிடைச்சது. எங்களுடைய குருநாதாலையும் கபாலீஸ்வரரையும் நான் பிரார்த்தனை பண்ணுறது, நம்ம காலேஜில் எல்லா குழந்தைகளும் வேதமும் அத்தியனம் பண்ணி சாஸ்திரமும் அத்தியனம் பண்ணி ஆச்சார அனுஷ்டானமாக இருந்து சசிகாவாக இருக்கணும். விஷிகனா இல்லாமல் சிகாவானா இருந்து அனுஷ்டானம் பண்ணி லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கு நம்மெல்லாம் ஒரு மார்கதரிசியாக இருக்கணும் அப்படிங்கிறதாக பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம பார்வதி பதயே. எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு பேசி பழக்கம் கிடையாது, இதோ தெரிஞ்சதை பேசியிருக்கேன். நமஸ்காரம்.